வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன், சாப்பாடு ஜிலேபி, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சி மீன் சொல்லுவாங்க அது இருக்குது, ரோகு இருக்குது, கட்லா. எவ்வளோ பீஸ் சொன்னாங்க? இது 60 40 தான். எவ்வளோ பீஸாக இருக்குது? 40 ரூபா தான். நம்ம எதுவும் மீன் எடுத்து கொடுத்து செய்ய சொல்கிறது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மேட்டூர் வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றது மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ் மீனாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மேட்டூர் டேம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மேட்டூர் டேம். ஸோ அந்த கடைசி அந்த மலையோட எட்ஜில் இருந்து அங்கே தெரிகிறது மலை, அந்த மலையிலேருந்து இந்த மலை. ஸோ இந்த நடுவில் இருக்க கேப்பை வந்து அடைக்கிறது, அதாவது தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் மேட்டூர் டேம் அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும் கம்பீரமாக அது நம்ம மேட்டூருக்கு வந்து ஒரு ப்ரைடான ஒரு விஷயம் மேட்டூர் டேம். ஸோ இன்றைக்கி வந்து நானும் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வந்து இங்கே பார்ப்பேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி டைம் கிடச்சதுனால இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இது வந்து மேட்டூர் பிரிட்ஜு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த கமான்னு சொல்லுவாங்க, 16 கமான்ங்கிறது இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. டைம் நம்ம கிளம்பும் போது சப்போஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதோட வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்தில் சாப்பிட போகிறோம். நான் அந்த இடத்தையும் வந்து ரொம்ப நாளாக காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. வாங்க அவர் எந்த ஹோட்டல் எந்த இடம் அங்கே சாப்பிட்றது வந்து அவர் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சேனல் அப்படியே கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் தான், பார்க்குக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. பார்க்குக்குள்ளே போகிறதுல பார்க்குக்கு போகிற என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே எந்த இடங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன், வீடியோ கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே வந்து பார்க் என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் போகிற வழியிலேயே கடை இருக்குது. எஸ்எஸ் மூர்த்தி மீன் வறுவல் ஸ்டால்னு கடை நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நானும் இங்கே ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன். கூட்டம் பாருங்கள் நிறையா இருக்கும் கடையில். ஸோ சாப்பாடு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம் இருக்கும். மீன் வந்து பொரியல் மீனும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே மேட்டூர்லேயே கிடைக்கிற டீம் எல்லாமே இருக்கும். மீன் வந்து ஜிலேபி மீன் இருக்குது, அதுக்கப்புறம் ரோகு இல்லை கட்லா அது ஒரு பீஸு, அப்புறம் இந்த மீன் சொல்லுவாங்க இந்த மீன் அப்படின்ற நண்டு இருக்குது. ஜிலேபி வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரேட் சொல்லுவாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாள் தான் சாப்பிட முடியல, ஆனால் மற்ற நாளாக தான் சாப்பிட்ருவேன். ஸோ மீன் வந்து இந்த மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் கடை வந்து கிட்டத்தட்ட நானும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். மேட்டூர் லைனுக்கு வரும்போது இங்கே தான் சாப்பிட்றது. ரொம்ப நாளாக கடையை காட்டு நான் வர டைமில் அவருக்கு கடை லீவ் விட்டுருவாங்க. நீங்கள் வந்து நீங்கள் மேட்டூரில் நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய கடை இருக்குது. அந்த பார்க்கு புனிப்பொங்கல்ட்டெல்லாம் போனீங்கன்னா எடுத்து செஞ்சு கொடுக்கறதுக்கு வரிசையாக கடை இருக்கும். இவங்கள்ட்டலாம் வந்துட்டிங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். நம்ம எதுவும் மீன் எடுத்து கொடுத்து செய்ய சொல்கிறது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மேட்டூர் வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றதும் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ் மீனாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி அண்ணன் கடையில் தான் சாப்பிட வந்திருக்கோம். அண்ணன் தான் ஓனர். சாப்பாடு எப்போவுமே இங்கே வந்து சூடாக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலும் நம்ம ஃபிஷ் சாப்பிடல, நம்ம எப்போ இருந்தாலும் மீன் சாப்பிடாமல் சாப்பிட போகிறதில்ல. இன்றைக்கி சைவம் மீன் குழம்பு இது. அதே போல் இது வந்து சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு நம்ம இந்த ஜிலேபி மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டம் பாருங்கள், எல்லா பக்கமுமே நிறைய கடை ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. இது வந்து பெங்களூர்லேருந்து வரவங்கள கூட வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன், சாப்பாடு ஜிலேபி, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சி மீன் சொல்லுவாங்க அது இருக்குது, ரோகு இருக்குது, கட்லா. எவ்வளோ பீஸ் சொன்னாங்க? இது 60 40 தான். பாருங்கள் எவ்வளோ பீஸாக இருக்குது, 40 ரூபா தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிட்ருக்கீங்களா இங்கே? ரொம்ப நாளாக. சரி, ஓகே. இதுதான் அண்ணனோட இந்த கடையோட ரேட்டு.
சாப்பாடு மீன் குழம்பு, சாப்பாடு பார்சல் எல்லாமே. இது அண்ணனோட ஃபோன் நம்பர். கடை எப்போவுமே இருக்கும். சப்போஸ் ஒரு சில டைமில் லீவ் விட்டுருந்தாலும் விட்டுருப்பாரு. நீங்கள் உஷாராக வரீங்கன்னா கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. சாப்பிட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். முனியப்பன் கோயில் இருக்குது. முனியப்பன் கோயிலில் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறது தான். ஸோ முனியப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கனால இங்கே மேட்டூர் எதுவும் சாப்பிடல. எப்போவுமே செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டோம். அதனால தான் இன்றைக்கி மீன் நம்ம வாங்கி சாப்பிட்டதை காட்டல. மீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீன் வாங்கி விற்கிறது, அதாவது வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைனா மீன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. கோயிலுக்கு போகிற வழியிலே இருக்கும் முனியப்பன் கோயில். இந்த மாதிரி மீன் பொரிச்சும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா மீன் எடுத்து கொடுத்தீங்கனாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு வரிசையாக கடைங்க இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருவோம். எல்லாமே மீன் கடை தான் வரிசையாக. கோயில் முனியப்பன் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த முனியப்பன் கோயில். நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் கோழி பொங்கல் வச்சு, இல்லைனா ஆடை எடுத்து பொங்கல் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் பண்ணுறது, முனியப்பனுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது இப்போ அந்த ஆடி 18 இங்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம முன்னாடியே வந்ததுனால ஓரளவுக்கு இப்போ இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஆடி மாதத்தில் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தோன்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அது ஞாயிற்றுக்கிழமைலாம் ஃபுல் கூட்டமாக இருக்கும். நாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம், அதனால் கூட்டம் கம்மி. ஞாயிற்றுக்கிழமைலாம் வரும்போது இன்னும் ஃபுல் கூட்டமாக இருக்கும். அங்கே போய் சாமி கும்பிடணும், பார்த்துட்டு வரலாம்.